ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்திலேருந்து சாமந்தி பூக்கள் அறுவடை பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் இப்போ நிறைய விதவிதமான சாமந்தி பூக்கள் நிறைய பூத்து குலுங்குது. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இந்த வெள்ளை கலர் சாமந்தி வந்து நல்லா பூத்து முடிச்சு இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ திரும்பவும் நிறைய துளிர்கள் வந்து மொட்டுக்களோட வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதுல இருந்து கட் பண்ணது எல்லாமே கட்டிங்ஸை நடவு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பூக்களை பறிச்சுக்கிட்டே சாமந்தி செடி பராமரிப்பு பற்றியும் பார்ப்போம். சாமந்தி செடிகளுக்கு மண்கலவை வந்து பொலபொலப்பு தன்மையோடு இருக்கணும். ரொம்ப இருகலான மண்கலவையாக இருக்கக்கூடாது. செம்மண் கலவை சாமந்தி செடிக்கு செட் ஆகாது. ரோஸ் செடிக்கு வேணால் அது சரி வரும். சாமந்தி செடிக்கு செம்மண் கலவையில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா அதில் அதிகமான அளவு கோகோபீட் கலக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய மட்கு குப்பைகளை சேர்த்து நடவு பண்ணிங்கன்னா நல்லா வளரும். எதனால செம்மண் செட் ஆகாதுன்னா அது கொஞ்சம் ஒருவேளை நம்ம தண்ணி ஊற்ற கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இறுகி போயிடும். சாமந்தி செடி சீக்கிரமா காஞ்சி போயிடும். அதனால அந்த செம்மண் கலவை ரொம்ப பொலபொலப்பு தன்மையோடு நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அதுல நடவு பண்ணலாம். மற்றபடி சாதாரண மண் தோட்ட மண்ணில் நடவு பண்ணலாம். சாமந்தி செடிக்கு ஈரப்பதம் இருக்கணும். அதே நேரம் தண்ணி தேங்கக்கூடாது. வேரல்கள் வந்து அப்புறம் செடி செத்துடும். அதிகமாக தேங்க விடக்கூடாது. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஈரப்பதத்தோட இருக்கு. ஆனா ரொம்ப சேராலாம் இல்ல, அப்படியே பொல பொலன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட மண்கலவை. காலையில எழுந்து தோட்டத்து பக்கம் வரும்போது ஃபர்ஸ்டா நம்மள இன்வைட் பண்றது இந்த செடி தான். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ஒரு பொக்கே மாதிரி இருக்கு பாருங்க. ஒரே கொத்துல அப்படியே மொத்தமா பூக்கள் நிக்குது. நம்ம நர்சரியில சாமந்தி செடிகளை வாங்கும் போதே நாட்டு ரகமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். நாட்டு ரகம் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஹைபிரிட் ரகங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம செடிகளை உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப நீங்க பாக்குற இந்த சாமந்தி ரகம் நம்ம கிட்ட தொடர்ந்து 3 வருஷமா இருக்கு. அதுல இருந்து இந்த ஒரு செடியில இருந்து நான் நாற்றுகள் உற்பத்தி பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த செடியை நான் நர்சரியில கூட வாங்கல. ஒருத்தர் வீட்டுல இருந்து கொஞ்சமா கட்டிங்ஸ் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து நடவு பண்ணதுதான். அதுல இருந்து இவ்வளவு செடிகள் நான் உற்பத்தி பண்ணி நம்ம தோட்டம் முழுக்க இப்ப நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு செடி காமிச்சிருப்பேன். அதுல அறுவடை முடிச்சுட்டு இப்ப அடுத்த செடிக்கு வந்திருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு இந்த செடி. அது இல்லாம இன்னும் வெவ்வேறு ரகங்கள் இருக்கு பாருங்க. இதுவுமே நாட்டு ரகங்கள் தான். இதுக்கு முன்னாடியே சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. இந்த செடிகளை கட்டிங்ஸ்ல நடவு பண்றதை வந்து நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அதுல எம்சாண்ட்ல நடவு பண்ணி காமிச்சிருப்பேன். எம்சாண்ட் இல்லைன்னா மணல்ல நீங்க நடவு பண்ணும்போது கட்டிங்ஸ்ல சீக்கிரமா வேர்கள் வளரும். அது வந்து மண்ணில் நடவு பண்ணலாமான்னு கேக்குறீங்க. மண்ணிலையும் நடவு பண்ணலாம். மண்ணில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேர் பிடிக்கிறதுக்கு. மண்ணில் ரொம்ப சீக்கிரமா வேர் பிடிக்கும். நீங்க ரெண்டையும் நடவு பண்ணி பாருங்க. ரெண்டுத்துலயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இதை சொல்றேன். ஆனா நிரந்தரமா மணல்லையோ எம்சான்லயோ அப்படியே நடவு பண்ண முடியாது. கட்டிங்ஸ்ல வேர்கள் வளர்ந்த உடனே நம்ம வேற மண்கலவைக்கு மாத்தி நடவு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டு நிறைய நம்ம பூக்கள் அறுவடை பண்ணிருக்கோம். இது மாதிரி நாட்டு சாமந்தி ரகங்களை வாங்கி வளர்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்களும் தட்டு நிறைய அறுவடை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.